வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெள்ளை கொண்டக்கடலை அப்புறம் சுண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு தான் வைக்க போகிறோம். கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு கல்சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சிடுத்து. முதல்ல வந்து வெள்ளை கொண்டக்கடலை, அதை ஊரெல்லாம் வைக்க வேணாம், ட்ரை வெள்ளை கொண்டக்கடலையை நம்ம வறுத்துக்கலாம். முதல்ல இங்கே பாருங்கள், ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை முதல்ல எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். கொண்டக்கடலை பொரியறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். அதுவும் காஞ்செடுத்து நம்ம வந்து கோஸை வந்து வதக்கிடலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகா போடுறேன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸை சேர்த்துக்கலாம். கோஸ்க்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். அது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், கொண்டக்கடலை வந்து நல்லா பொரிஞ்செடுத்து. ஸோ இப்போ சுண்டைக்காயை ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துருவோம். கடுகு, வெந்தயம் நல்லா 1 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயும் சேர்த்துடுறேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சுண்டைக்காயும் நல்லா பொரிஞ்செடுத்து இப்போது மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து சாம்பார் பொடி ஒரு 2.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர். இது எண்ணெயில் ஒரு பிரட்டிட்டு, புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பொடி போட்டு பிரட்டிட்டு உடனே வந்து புளி தண்ணி விட்டுருங்க, தீஞ்சிடக்கூடாது. ஸோ ஒரு லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சுண்டைக்காய் வந்து பொரிச்சோம் இல்லையா, சுண்டைக்காயில் கொஞ்சம் உப்பு கூட இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதனால் உப்பு சேர்க்கும்போது உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது கொதிக்கட்டும். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் உப்பு. நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கொதி வந்துடுது. இப்போ வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் எதுக்கு சேர்க்குறோன்னா, புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக வெல்லம் சேர்க்குறோம். ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொதிக்கட்டும் நல்லா. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கோஸும் வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்தெடுத்து. ஸோ இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கோஸ் தேங்காய் போட்டால் கறி ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து சுண்டைக்காயும் கொண்டக்கடலையும் சேர்த்த வத்த குழம்பும் ரெடி ஆகிடுது. நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஆமாம், ஊற வைக்காத கொண்டக்கடலை, பச்சை கொண்டக்கடலை. நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் அது பிசைஞ்சு சாப்பிடும்போது வாயில் சாப்பிடுமா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. ஸோ இப்போ இதில் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய வெத்த குழம்பும் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறியும் ரெடி ஆகிடுது. ஸோ நம்ம இந்த மாதிரி வெத்த குழம்பு ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலையை வந்து ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், எண்ணெயிலே நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த வெத்த குழம்பு பிசைஞ்சு சாப்பிட்டு அது தொட்டுக்கிறதுக்கு சுட்டு அப்பளத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மத்தியானம் டிஃபனுக்கு வந்து பிடி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். கார பிடி கொழுக்கட்டையும் ஸ்வீட் பிடி கொழுக்கட்டையும் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1 கப்பு நீங்கள் பச்சரிசி, இப்போ நான் வந்து ஸ்வீட் பிடி கொழுக்கட்டைக்கு அளவு சொல்கிறேன். 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கணும். அதாவது நான் இந்த
இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்போ டம்ளரோ நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 1 கப்பு பச்சரிசி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இங்கே பாருங்கள், அரிசி மட்டும் கொஞ்சம் பிடிச்சி இப்படி விடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதில் மட்டும் ஈரப்பதம் இருக்கும். அதுக்கு ஆமாம், உணத்தெல்லாம் தேவையில்லை. தண்ணியை நல்லா வடிய விட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு வெல்லம் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கூட வேணும்னா ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அரிசியை வந்து அரைச்சின்னு வருவோம். நல்லா நைஸ் ரவையாக எடுத்துன்னு வந்துடலாம். சரியா? என்ன 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 2 கப்பு தண்ணி விடணும். எந்த கப்பில் எடுத்துட்டீங்களோ அதே கப்பில் தான் வெல்லமும் எடுத்துக்கணும், அதே கப்பில் தான் தண்ணியும் எடுத்துக்கணும். ஸோ 1 2 கரைச்சிட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, அரிசி வந்து அரைச்சின்னு வந்துட்டோம். இந்த மாதிரி நைஸ் ரவையாக இருக்கணும். பாருங்கள், தெரியும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ரவையாக அரைச்சிட்டோம் இல்லையா, இதை வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. லைட்டாக கலர் மாறி பாருங்க. இந்த அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இதை வந்து பவுலில் மாற்றி மாவு வந்து வறுத்து வச்சுட்டாச்சு. இப்போ வெள்ளை தண்ணியும் நல்லா கரைஞ்சிடுத்து. அதை வடிகட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சம் கூட இருந்தாவே நல்லாயிருக்கும். எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போதும். வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதிச்சுடுத்து. ஸோ நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். அப்படியே மாவு போட்டு அப்படியே கலருங்க, கைவிடாமல். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். பாருங்கள், மாவை நல்லா கலரிட்டு மூடி வச்சுட்டோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுத்து. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம வந்து அதை பிடிச்சி வச்சிடணும். பாருங்கள், இது வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து கை பொறுக்கிற சூடுக்கு வந்திருக்கும். கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் வரைக்குமாவது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்கள் டைம் அந்த நீங்கள் எடுத்துக்கிற அரிசியை பொறுத்து, அந்த குவான்டிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பிடிச்சி வச்சிடலாம். கொஞ்சம் கை வந்து சூடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, பொறுத்துக்க முடியாத மாதிரி இருந்ததுன்னா இப்படி தண்ணியில் கையை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உருட்டி வைங்க. இந்த சைஸில் 1 கப் அரிசி எடுத்துட்டேன்னா அதில் வந்து கரெக்டாக 15 உருண்டை வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக நல்லா வேகணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா உப்பு பிடி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். இப்போ ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து காரம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அதே மாதிரி 1 கப் அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அதே மாதிரி நைஸ் ரவையாக அரைச்சிக்கணும். ஸோ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு வறுக்கிற மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்துண்டா போதும். கலர் மாறக்கூடாது இல்லையா? கலர் மாறக்கூடாது, லைட்டாக சூடு மட்டும் வரணும், அவ்வளோதான். லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்துண்டாச்சு. இப்போ பாருங்கள், கலர் மாறவே இல்லை பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வறுத்துண்டா போதும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம்.
இதிலேயே தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எப்பயுமே உப்பு கொழுக்கட்டை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்துட்டோமோ அதே கப்பில் வந்து 2 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இது லைட்டாக செவக்கட்டும். இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்செடுத்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற மாவை வந்து கொஞ்சமாக அப்படியே சேர்த்து கலரிட்டே வாங்க, கைவிடாமல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். நாம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். ஸோ இந்த பக்கம் பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுத்து. ஸோ நம்மளுடைய ஸ்வீட் பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆகிருக்கும், பார்த்துடலாம். பாருங்க நல்லா வெந்துடுது. ஸோ அதுவும் ரெடி ஆகிடுது, அதுவும் எடுத்துடலாம். ஸ்வீட் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுது, அதை எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து கார கொழுக்கட்டையும் பாருங்கள், அது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுது. நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடுது. அதில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். நான் எடுத்துட்ட அளவுக்கு வந்து ஸ்வீட் கொழுக்கட்டையும் சரி கார கொழுக்கட்டையும் சரி ரெண்டுமே வந்து 15 வந்தது. நம்ம உருட்டுற சைஸில் பாருங்கள், இந்த சைஸில் உருட்டின்டா கரெக்டாக 15 வரும். ஸோ நம்ம உருட்டுற சைஸை பொறுத்தும் இருக்குது. இப்போ வந்து இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம வச்சிடலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஆமாம், நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம 10 நிமிஷம் ஆயிடுத்து பாருங்கள். நம்ம கார கொழுக்கட்டை நல்லா வெந்துடுத்து. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் ஆறணுன்னே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுத்து எடுத்துடலாம். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய டிஃபனுக்கு வந்து ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை கார பிடி கொழுக்கட்டை ரெண்டுமே ரெடி ஆகிடுது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் ஒன்றும் தேவையில்லைங்க. இந்த காரத்துக்கு அதிலே பச்சை மிளகா இருக்கிறதுனால அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. காலையில் வந்து அந்த கொண்டக்கடலை போட்டு வெத்த குழம்பு வைக்கலைன்னா நீங்கள் வச்சு பாருங்கள். அந்த கொண்டக்கடலை அந்த எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த புளி உப்பு காரெல்லாம் அதில் இறங்கியிருக்குமா, ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சித்ரா முரளிஸ் கிச்சன் ஊர் உலகம் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள்.